அவனுங்களே ஒரு தற்கூரிப்பா, ஊரை ஏமாத்தி சாப்பிட்றானுங்க. அவனுக்கு தற்கூரினா அவனுக்கு தான் தற்கூரி தெரியுதா? ஊரை சொல்லி ஏமாத்தி தான் சாப்பிட முடியும். சாட்டையை தமிழ்நாட்டிலேருந்து வெளியே அனுப்புனாங்க. யாருங்க அவன் இஷ்டத்துக்கு பேசினீரான், அவனை முதல்ல வெளியே அனுப்புங்க. இல்லைன்னா பாண்டிச்சேரி இப்படி வந்து அனுப்பிவிடுங்க, நாங்கள் அவர்கிட்ட பேசிக்கிறோம் ஒரு 4 வார்த்தை. ஏன் ஒருத்தர் வளர்த்து ஏன் தடுக்கிறீங்க? சாட்டை தயவு செஞ்சு சொல்கிறேன், சாட்டை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கம் வராத. பசங்க எல்லாம் கடுப்பில் இருக்கிறானுங்க, எல்லாருமே சுற்றினுக்கிறானுங்க. ஒன்று பார்த்து தான் ஒழுங்காக உண்மையை பேசி அரசியல் பண்ணு, இந்தமாரி பண்ணாத, தெளிவாக பண்ணு. எதுவாக இருந்தாலும் தூக்கிடணும். இவங்க பெரிய இந்த கட்சி வச்சுக்கிறீங்க, விஜய் பேரை சொல்லி தான் ஓட்டே வாங்கினீங்க எலெக்ஷனில். இப்போ வந்து விஜய் வந்து உங்களுக்கு கெட்டதாகிட்டான், இப்போ அஜித் பேரை வச்சு கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம் பார்க்குறீங்க. அஜித் ரசிகரும் சும்மா இல்லை, எல்லாருமே விஜய் நடக்கிறது தெரியுது. அதனால் வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து அரசியல் பண்ணிட்டு ஓட்டு வாங்கிட்டு போகலாம் பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் உங்கள் கதை எதுவுமே நடக்காது. சீமான அண்ணன் வந்து தாளிக்கணும், இப்போ அதான் எனக்கு வேணுமே. அந்த பேச்சு கூட நின்று போட்டோ அப்படின்னு ஆர்வமா இருக்குது. சாப்பிட கூட இல்லை, நாங்கள் வந்து அவரை பார்க்கணும். நின்றாவது அவரை பார்த்துட்டு அவர் பேச்சு கேட்டுட்டே போகணுங்க. அவர் இந்த மாதிரி மீட்டிங்கே படுத்தாவலைங்க, அவரு தாங்க கெளிப்பாரு. அவர் மீட்டிங்கை வச்சு ஏன் கஷ்டப்படுறாரு? வரவே தேவையில்ல, நாங்கெல்லாம் அவருக்கு தான் ஓட்டு. அவர் கெளிப்பாரு, அவர் வந்து நல்லா செய்வார், எங்களுக்கு எல்லாருக்கும் வருவாரு. தளபதி தான் வருவாரு. விமர்சிக்கிறவங்கள பத்திலாம் கவலையே கிடையாது. அதெல்லாம் யாருமே பொறுப்பு படுத்துக்கவே கூடாது. தலைவர் தான் ஃபர்ஸ்ட். நாங்கெல்லாம் உப்புலாம் தொகுதி, எங்க ஊர்ல அவர் தான் வருவாரு. அவர் தான் நிப்பாரு. இந்த இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பாரு, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. என்ன சொல்றவங்களாம் சொல்லிட்டா, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. சொல்லிட்டப்பா, எங்களுக்கு தெரியும் எங்க தளபதி எங்களுக்கு செய்வாருன்றது. அதுல அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கோடி கணக்குல சம்பாதிச்சு அதை விட்டுட்டு மக்களுக்கு அவசரம் வந்து நிக்கிறாரு பாத்தியா? வருவாருப்பா அவர், அதுக்குன்னே வந்து நிப்பாரு. அவர் பணம் சம்பாதிக்கலாம் வரல, மக்களுக்கு தான் வர்றாரு அவரு. அவனுங்களே ஒரு தற்கூரிப்பா, ஊரை ஏமாத்தி சாப்பிட்றானுங்க. வருவாருப்பா, அவனுக்கு தற்கூரினா அவனுக்கு தான் தற்கூரி தெரியுதா? ஊரை சொல்லி ஏமாத்தி தான் சாப்பிட முடியும். எல்லா கேள்வியும் கேட்டீங்க, இந்த வானவெளி பிரதேசம் விட்டீங்க, ஏன் அதை மட்டும் கேட்கல? வானவெளி பிரதேசம் விட்டீங்க. படம் பேசக்கூடாதா? படத்துக்கு எப்படி ரோகிணி போய் ரிவ்யூ கொடுப்பானுங்க. அவனை பாண்டிச்சேரி மட்டும் வர வேணாம் சொல்லுங்க. எங்கிட்டலாம் மாட்ட மாட்டானுங்க. பொட்ட பசங்க தனியாக போய் பின்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துலேயே குத்திக்கினே எடுக்கிறானுங்க. அந்த மரத்தில் அப்படி ஓட்டம் இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து ஓப்பன் பிளேஸ் எடுக்க மாட்டானுங்க, எங்கெல்லாம் மாட்ட மாட்டானுங்க. ஏட்டா வாங்கினாதான் ப்ரோ அவனெல்லாம் திருந்துவானுங்க. ப்ரோ இப்போ இவரை பற்றி எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதாவது ப்ராப்ளம் ஆகணும். இப்போ எங்கள் தலைவனை சும்மா விஜயின்னு ஒரு சட்டையில் பேர் போட்டாலே ரோட்டில் யாருன்னா போடுவோம். அது வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டால் லைக் 26 லைக் வரும். சும்மா தளபதினு வச்சாலே. இப்போ அவனுக்கு ட்ரெண்ட் அவனெலாம் வேறு வழி இல்லைல்ல. திமுக கூட அவனை கூட சேர்ந்துன்னு பண்ணுற வேண்டியது தான் வேலை. ப்ரோ ஒரு மதுரை மாநாடு, விக்ரவாண்டி மாநாடு, இது அப்புறம் மீட்டிங்கு. சீமானே முதல்ல தம்பி தம்பின்னா, இப்போ எல்லா மீட்டிங்லையும் டிவிக்கே தான் அவங்களுக்கு எதிர்ப்பு. என் தலைவர்லாம் ஒரு ஆளவே மதிக்கலை. நம்ம ஏன் அவனை பற்றி பேசணுன்றேன். நம்ம திமுக பற்றி பேசினா போதும். அதிமுக பிஜேபிலாம் சொல்லவே வேணாம். சீமாலாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ. மாட்டுக்கறி தின்னுவான், அப்புறம் மாட்டுக்கறி தின்னாதான்னுவான். மான்கறி ஊறுகாய் சாப்பிட்டான், நான் எங்கே சாப்பிட்டான் எனக்கு தான் தெரில. வீரப்பங்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துட்டான் நம்மளுக்கு. அது எங்கே வாங்கினா எனக்கு தெரில. திமுக காரனுங்களா? சாட்டு ப்ரோ அவனாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ. நம்ம ஒரு ஆளே இல்லை, அதை மட்டும் பேசி தான். இப்போ நான் ஒன்று அவனை பற்றி பேச, அதுக்கு நீங்கள் போய் அவன்கிட்ட எடுக்க, அவன் ஒன்று சொல்லுவான். அவனுக்கு இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கல, அவனுக்கு ஒரு கெத்து. அவனை பற்றி பேசவே கூடாது ப்ரோ. நீங்கள் யாருமே போகலன்னு வச்சுக்கோங்களா, என்கிட்ட வாங்கடா ஏதாவது வந்து கேளுங்கடா, நான் அது அனில் பாய்ஸை பற்றி பேசுகிறேன்னு அவனுங்களே கதறுவானுங்க. நம்ம போகாமல் இருந்தாலே அவனுக்கு எதுவும் கேட்க மாட்டானுங்க ப்ரோ. நிற்க சொல்லுங்க, விஜய் பஸ் நிற்பாரா, அவனுக்கு நின்று கைத்தட்ட சொல்லுங்க, அவ்வளோதான் ப்ரோ. எந்த தொகுதி நிற்க போறாரா? சரி நின்று ஒரு தொகுதி ஜெயிக்க சொல்லுங்க ப்ரோ. இந்த வீடியோ கூட பார்த்தா கூட ஒரு தொகுதி ஜெயிச்சா அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம். அதாவது வெறும் ஃபோட்டோ மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட 113 கவுன்சிலர் மட்டும் அவங்க ஜெயிச்சிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10-15 வருஷமாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காதவங்க. விஜய் எதிர்த்து இல்லை இல்லை ப்ரோ, 110+ வந்து கவுன்சிலர் ஜெயிச்சிடறாங்க. எங்கே காசு கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு நிரூபிக்க சொல்லுங்க.
இன்னொரு விமர்சனம் வந்து சொல்றாங்க, எளிமையான அரசியல் பண்றாரு, எளிமையான அரசியல் சொல்றாரு. எளிமையான அரசியல் பண்ற எதுக்கு 45 லட்சம் ரூபா ஃபார்ச்சுனர் கார்ல போகணும்? இருங்க பிரதர், இருங்க நீங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இருங்க, இந்த கேள்வி நீங்களும் பதில் சொல்லுங்க. 42 லட்சத்துக்கு எதுக்கு கார்ல போனோம்? அவருக்கு இருக்கிற வீட்டுக்கு எதுக்கு 5 பேர் வேலை, 2 லட்ச ரூபா மாசம் எதுக்கு சம்பளம்? தமிழ் சொல்ற தமிழ்நாட்டில் பிள்ளைங்களை படிக்க வைக்காம எதுக்கு அமெரிக்காவில் படிக்க வைக்கணும்? இவர் பண்றத இப்போ எளிமையான அரசியலா? ஐயா காமராஜர் பண்ணது இப்போ பேர் என்னது? இது நீங்க கேட்கணுங்களா? நீங்க ஃபுல் வந்து கேட்கறது மட்டுமே விஜய்னு சொல்லிட்டு அவர் பண்றது வந்து எளிமையான அரசியல் சொல்றாரு. அவர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேரா கேட்டா 2 லட்ச ரூபா வாடகை. வெளிநாட்டுலேருந்து ஃபண்டு வருது, அவன் வந்து இந்த ஆள் ஏதாவது பண்ணுவான் மாற்றுவான்னு சொல்லிட்டு நம்பி அனுப்புகிறாங்க. கடைசியில் திமுக கைக்குள்ளேயே மாறி போய் கிடக்குது. பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், அவரோட விஜயோட அரசியலுக்கு பின்னாடியே நீங்கள் பார்க்கலாம். அவரோட ஆஃப்டர் ஸ்பீச்சுக்கு மாநாடு, மதுரை மாநாடு, விக்ரவாண்டி மாநாடுக்கு அப்புறமே நீங்கள் பார்த்தனுமே தெரியும். இவர் முத்தோட அப்பா தான் இறந்தார். முறைப்படி பார்த்தா முத்த அப்பா தான் போய் சந்திக்கணும். எதுக்கு போயிட்டு ஸ்டாலினை போய் பார்த்தான்னு தெரியல. அங்கேயே டீலிங்கை பேசி முடிச்சுட்டு ஒரு மேடை பேச்சுக்கு சாட்டை துறைமுகனுக்கு வந்து மாதம் ஒரு 4-5 வீடியோ போட்டால் மந்த்லியாக அவனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். சீமானுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை பேசி வச்சுட்டு விஜய் நீ எதிர்த்தது எனக்கு நீங்கள் வந்து சீமானோட ஸ்பீச்சை கவனிச்சுனாலே தெரியும். அவரோட நிலைப்பாடு வந்து தமிழ்நாடு ஆளோட முதலமைச்சர்லாம் கிடையாது. நீ எனக்கு ஓட்டு போட்டால் போடு, ஓட்டு போடாட்டி போடான்னு தான் சொல்கிறான். வந்து அதாவது ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க. கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தாரு. வந்துட்டு வந்து நீ என்ன மைக் வச்சுருந்தா பெரிய வெங்காயம் மாடான்னு சொல்லிட்டு கேட்குறேன். இது வந்து ஒரு நாகரிகமான அரசியலா? நீங்கள் மைக் வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீ என்னடா கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோவம் வருமா ராஜா? அவர் வந்து திமுகவோட பத்திரிகை செய்தியாக கூட இருக்கட்டும். மரியாதை மனுஷனை போதா மரியாதை வயசில் பெரிய சொல்லி நீ என்ன பத்திரிகை வச்சு நீ என்ன மைக் வச்சா பெரிய வெங்காயம் மாடா ஏஞ்சி ஒன்று ரொம்பலாம் பார்த்தோன்னா என்ன இது நாகரிக அரசியலை பற்றி வந்து இவனுங்க பேசுகிறானுங்க. இவங்க முதல்ல ஒழுங்காக நடந்துக்கணும்ல. சாட்டையை தமிழ்நாட்டிலேருந்து வெளியே அனுப்புனாங்க. யாருங்க அவன் இஷ்டத்துக்கு பேசினுக்கிறான், அவனை முதல்ல வெளியே அனுப்புங்க. இல்லைனா பாண்டிச்சேரிக்கு இப்படி வந்து அனுப்பிவிடுங்க, நாங்கள் அவர்கிட்ட பேசிக்கிறோம் ஒரு 4 வார்த்தை. ஏன் ஒருத்தர் வளர்த்து ஏன் தடுக்கிறீங்க? சாட்டை தயவு செஞ்சு சொல்கிறேன், சாட்டை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கம் வராத. பசங்க எல்லாம் கடுப்பில் இருக்கிறானுங்க, எல்லாருமே சுற்றினுக்கிறானுங்க. ஒன்று பார்த்து தான் ஒழுங்காக உண்மையை பேசி அரசியல் பண்ணு, இந்தமாரி பண்ணாத, தெளிவாக பண்ணு. எதுவாக இருந்தாலும் தூக்கிடணும். இவங்க பெரிய இந்த கட்சி வச்சுக்கிறீங்க, விஜய் பேரை சொல்லி தான் ஓட்டே வாங்கினீங்க எலெக்ஷனில். இப்போ வந்து விஜய் வந்து உங்களுக்கு கெட்டதாகிட்டான். இப்போ அஜித் பேரை வச்சு கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம் பார்க்குறீங்க. அஜித் ரசிகரும் சும்மா இல்லை, எல்லாருமே விஜய் நடக்கிறது தெரியுது. அதனால் வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து அரசியல் பண்ணிட்டு ஓட்டு வாங்கிட்டு போகலாம் பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் உங்கள் கதை எதுவுமே நடக்காது. எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சாட்டை சீமான் தலைவரே அதனால தான் அவங்க பேரை சொல்கிறது கிடையாது. அவங்க ஒரு ஆளே கிடையாது, யாரை பேரையா சொல்லிட்டு ஓட்டு வாங்குற ஆள். அதனால் அவங்கள பற்றி தயவு செஞ்சு விட்டுருங்க. துண்டை போட்டிருந்தா எல்லாருமே இந்த டிவிக்கே கிடையாது. அது கூட்டு விசாரிச்சிருந்தேன்னா அவனே கூட திமுக காரனா கூட இருக்கலாம், இல்லை பிஜேபி காரனா கூட இருக்கலாம், ஏன் நாம் தமிழர் கட்சியை கூட இருக்கலாம். துண்டை பண்ணி நீ கடிடா உனக்கு 200 நான் அக்கௌண்ட் அமைச்சிட கூட சொல்லிடலாம். ஸோ அது முழுமையாக விசாரிக்கணும். துண்டை போட்டது எல்லாமே விஜய் கட்சிக்காரனா டிவி காரனா நாளைக்கு தெரிஞ்சிடும் பிரதர். ஒன்றும் பிரச்சனை. இப்போ இந்த துண்டை போட்டுன்னு இப்போ நான் போகிறேன், இப்போ நான் போயிட்டு இப்போ செயின் யாருன்னா அறுத்துட்டேன்னா வந்து மாரி பொதுக்கூட்டத்துக்கு வந்தவங்க அதுமாரி பண்ணிட்டாங்கன்னா அதுதான் பிரதர். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்நாட்டு அரசியல் வந்து விஜய் மட்டும்தான் சுற்றி நடக்குதை தவிர்த்து அங்கே ஆளுங்கட்சி யாருன்னு தெரியல, எதிர்கட்சி யாருன்னு தெரியல. அதனால பிரதர் டிவிகே மாநாடு விக்ரவாண்டி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட ஏவியிலே போட்டு டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்கள் இதை போய் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனோட பேஜ்லேயே வந்து டீட்டெயிலாக அவரே சொல்லி வருவார். அவரே பார்த்து சொல்லுங்க. என்ன கொள்கை ப்ரோ வேணும்? முதல்ல என் தலைவரே மக்களுக்கு அடிப்படையாக என்ன வேணும்? நல்ல சாப்பாடு, ரேஷன் அரிசி, மக்களுக்கு என்ன தேவை? பஸ் வசதி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிக்கணும். இந்த திமுக மாரி குடும்ப அரசியல் பண்ணின்னு இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் அது அப்படி பண்ணுவோம் சொல்லிட்டு 4.5 வருஷம் ஒன்றுமே பண்ணல அவனுங்க. நாங்கள் பாண்டிச்சேரியாகவே இருக்கட்டும், தமிழ்நாட்டில் 4.5 வருஷம் ஒன்றுமே பண்ணல. இப்போ இன்னும் 6 மாதம் எலெக்ஷன் வருதுன்னே லேப்டாப் கொடுக்குறேன்றாங்க, சைக்கிள் கொடுக்குறேன்றாங்க, மெட்ரோ அந்த பாலம் திறக்கிறாங்க, இந்த பாலம் திறக்கிறாங்க. இந்த 4.5 வருஷம் என்ன பண்ணாங்க ப்ரோ? ஒரு ஏரியாவில் தண்ணி இல்லைன்னானுங்க. இப்போ மழை பெஞ்சு அந்த 4000 கோடி என்னாச்சுன்னு தெரியல. அது போக இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 5000 கோடி கேட்க போகிறாங்களாம். எதுக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? சென்னை பேங்கே வாங்கி வச்சுக்க சொல்லுங்க ப்ரோ. அவங்களே மக்களுக்கு கொடுக்கட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இவங்களை வாங்கிக்க சொல்லுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். 60 ஆண்டா வந்து வாங்கின கடனோட இப்போ 4 ஆண்டில் வாங்கின கடன் வந்து அதிகமாக இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்களா? 60 ஆண்டை வாங்கின கடன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4.5 லட்சம் கோடி கூட இல்லை, 3 சம்திங் தான். அது வந்து 3 லட்சம் 4 லட்சம். நீங்கள் வந்து 4 ஆண்டு காலத்தில் இவ்வளோ கோடி வாங்கி வச்சுறாங்க. எதுக்கு? துபாயில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கா? இல்லை ஸ்டாலினோட மருமக கையில் 30 கோடி ரூபாய்க்கு வாட்சி போகிறதுக்கா?
எதுக்கு பிரதர் இதெல்லாம் கடன் வாங்கினாங்க, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமே செய்யல பிரதர். அதாவது ஆளுங்கட்சி யாருன்னு தெரியல, எதிர்கட்சி யாருன்னு தெரியல. விஜய் ஏதாவது ஒரு பண்ணிட்டானா விஜய் நோண்ட வேண்டியது. இந்த நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாட்டு அவங்களோட திமுக எதிர்க்கணும், காங்கிரஸ் எதிர்க்கணும்னு சொன்னாங்க. கடைசியில் 2 கட்சியை விட்டுட்டு விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணுங்கிறானுங்க. என்ன கட்சி அந்த 4000 கோடி என்ன ஆச்சுன்னு தான் தெரியலையே. இப்போ ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, ஊழல் செஞ்சவங்களாம் டிவிக்கில் வந்து இணைஞ்சிருக்காங்க. கரெக்ட் பிரதர், நல்ல கேள்வி கேட்டீங்க. ஊழல் செஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கட்சியிலேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு ஊழல் செய்யறதுக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பாங்களே, முன்னாள் இவங்களோட எட்டில் இந்த இவங்க சிஎம் ஆதரவுக்குள்ள தான் இவங்களோட எங்கள் அண்ணா இருக்கிறாரு வரட்டும் வந்து அதாவது ஒரு 10 பேர் இருக்கிறோம், 10 பேர் இருக்குள்ள 10 பேரை நீ ஓட விட்டு பார்க்கணும். ஓட விட்டா தான் அதில் எவன் வின் பண்ணுன்றது தெரியணும். 10 பேர் நீ ஓட விடாமா நீங்கள் 5 பேர் மட்டும் உனக்கு ஓட தகுதின்னு சொல்கிறது வந்து முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஓட விட்டு பாரு, ஜெயிக்காத அவனோட விருப்பம். அதை விட்டுட்டு நீ பந்தயத்திலே கலந்துக்கூடாது, உனக்கு தகுதியில் நீ எப்படி சொல்ல முடியும்? வரட்டும். கிட்ட பார்த்தீங்கன்னா 75 ஆண்டு கால கட்சின்னு சொல்லிட்டு திமுக சொல்லுது. ஏடிஎம்கே டிஎம்கே தான் மாறி இருக்கும். புதுசாக ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுத்து பாருன்னு தான் சொல்கிறேன். நீ வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ இது பண்ணால் எப்படி தான் பிரதர் இது? ஏன்னா எங்கள் நாடு எல்லாம் தானே பண்ணுறாங்க. ஊழல் இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சியிலேருந்து தான் நடக்குது. ஆனால் ஆட்சியில் இருக்கக்குள்ள அவங்களுக்கு பவர் இருக்குது. இந்த மீடியாக்காரங்க எதிர்கட்சி இப்போ புதுசாக வர கட்சி விஜய் இல்லாமல் யார் எங்கள் தலைவர் இல்லாமல் வேறு எந்த புது கட்சி வந்தால் அவங்கள தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏது பண்ண போகிறீங்க கேட்குறீங்க. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்கள மீடியா கேட்கவே மாட்டீங்க. ஏன் பயப்படுறீங்களா? நீங்களே பயப்படுறீங்களா? நான் உங்களை கேட்குறேன். நேற்று கூட வந்து நகராட்சி துறையில் KN நேரோட டிபார்ட்மெண்ட் நமக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா 1050 கோடி கிட்ட அரசு வேலை வாங்கி தரதான் சொல்லிட்டு ஊழல் நடந்துக்குது. இதை பற்றி அதாவது மீடியாவோட ஃபுல் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேட கண்ட்ரோல் தான் இருக்குது. நம்ம கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இன்ஃப்ளூயன்சர்லாம் கூப்பிட்டு 1 லட்சம் பேர் இங்கே நிற்கிறாங்க, 1 லட்சம் பேர் வெளியே நிற்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு விழா ஒன்று நடத்துகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க வந்து போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே காலி ஆகிட்டாங்க. அது இது வரைக்கும் எந்த நியூஸ்லையுமே வரல, எதுவுமே கவர் பண்ணல. ஆனால் விஜயோட வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அந்த 40 பேர் இறந்தது அதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு உயிர் போனாலும் ஒரு உயிர் போனது தானே, அதெல்லாம் கவர் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் தான் மீடியாவை கவர் பண்ணி வச்சுக்குது. நிவாரணத் தொகை அறிவிக்கக்குள்ளே இறந்து போன எல்லா குடும்பத்துலேருந்து தான் வந்தாங்க. யாரும் விஜய் எதிர்ப்பு தெரிவிக்கல. 37 பேர் வந்தாங்க, 4 பேர் தான் வரல. இப்போ விஜய் மேலே தப்புன்னு அவங்களே எதிர்த்துருப்பாங்கல்ல. கரூரில் சம்மந்தம் எல்லாருக்கும் தெரியும், அது என்ன நடந்ததும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மீடியாவே இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா போட்டு எங்களுக்கு எதிர்ப்பாக போடுவோம். அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க மேலே நீங்கள் எதுவும் போட மாட்டீங்க. மக்கள் எங்களே தான் கேட்குறாங்க. ஆட்சியில் இருக்கிற மாதிரி தப்பை நீங்கள் போடுங்க, அதுக்கப்புறம் மீடியாவே உங்களுக்கே எதிர்ப்பு வரும். அந்த கரூரில் நடந்த ஒரு சதி திட்டம் போல் இங்கே புதுச்சேரியில் நடக்கக்கூடாதுக்கோசரம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையோட கட்டுப்பாட்டில் கொடுத்துக்கிறாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸுக்கு 2 பேர் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் வந்து ஒரு பாஸுக்கு ஒரு ஆள். சம்பவம் எதுவும் நடக்கக்கூடாதுன்ற ஒரு பட்சத்தில் வந்து இது ஒரு நல்ல ஒரு முடிவு தான். க்ரௌடை பார்த்தீங்க, அண்ணனோட வருகைக்கோசரம் எல்லாம் வெயிட் பண்ணுகிறோம். அரசியல் வரும்போது எல்லா மக்களையும் வந்து சந்திக்கல, எல்லாரோட குறையை கேட்கலாம். இப்படி வந்து லிமிட்டடாக இப்போ 5000 பேர் தான் பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு அரசியல்? பிரதர் ஒன்றும் கிடையாது பிரதர், நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, அவர் வருவார். கரூரில் நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை ஒரு நாள் வெல்லும் உலகம் உன் பேர் சொல்லும்னு சொல்லிட்டு ஒரு பாடலோட வரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து இருட்டில் வந்து அந்த சம்பவம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகலை பண்ணிக்கிறாங்க. பர்மிஷன் கொடுத்தானா கண்டிப்பாக வருவார். இப்போ இன்றைக்கி இவர் பேசிட்டு போகிற ஒரு ½ hour ஸ்பீச்சு புதுச்சேரியில் இருக்கிற 30 தொகுதி எம்எல்ஏவோடையும் ஒரு நிலைப்பாட்டை கண்டிப்பாக மாற்றோம். இல்லை பிரதர், அது நமக்கு தெரியாது. இல்லை பிரதர், நீங்கள் சொல்கிறது வந்து அவர் முதல்வர் வேட்பாளர்ன்றது நமக்கு தெரியாது. அது வந்து கழகத்தோட வந்து இது நமக்கு அது தெரியாது. கண்டிப்பாக இருக்கும் பிரதர், கண்டிப்பாக இருக்கும். எதுக்கு பிரதர்? எதிர்ப்பு வரலன்னா தான் பிரதர் அதிசயம். அதாவது முதல் படத்தில் இந்த மூஞ்செல்லாம் போய் காசு கொடுத்து பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. போட்ட பத்திரிகையிலே கூட்டு வந்து இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் எம்ஜிஆருக்கு சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மாவுக்கு சொன்னாங்க, காமராஜர் எல்லாருமே சொன்னாங்க. அந்த வருஷத்தில் தலைவர் அவரும் வந்துட்டார். ஏன் தளபதி மட்டும் இந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணி வன்மத்துக்கு வைக்கிறாங்க? அதாவது ஒருத்தன் 10 பேர் தானா வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் தான் தலைவன் அவ்வளோதான். நேற்று தான் ப்ரோ மான் ஊருக்கா சாப்பிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் இருக்குது, உங்களுக்கு வேணாலும் கேளுங்க கொடுக்குறேன். அப்புறம் தம்பி வந்து மாலை போட்டுறாரு, அதனால் ஆமக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் பேச்சு அது போய் நிற்குது. சாட்டை பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் தற்கொலை பக்கா மாசன் ரொம்ப விமர்சனமாக பேசுகிறாரு. ஒரு ஆடியோ ஒன்று ஃபோனில் கூட இல்லை, சீமானை கூட சீக்கிரமாக கேட்டுருப்பார். சீமானை கூட இருந்தால் நீனா பெரிய அதுன்னு சொல்லிட்டு கேட்டுப்பார். சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை போல தான் ஒரு நிலைப்பாட்டில் கிடையாது. இப்படி ஒரு பேச்சு
விஜய் பற்றி பேசுறியா, திமுக காரனுக்கு 200, இவங்களுக்கு கூட ஒரு 50 ரூபா 250 ரூபா, வேற ஒன்றும் கிடையாது. விஜய் எங்க நிற்பாரோ நான் எதிர்த்து போட்டியிட போற சாட்டை மணியை சொல்றேன். போட்டிட்டோம் ப்ரோ, ஜனநாயக நாடு, யாரும் எங்கே நிற்கட்டும், போட்டிட்டோம். அவர் டெபாசிட் வச்சு வாங்க வாய்ப்பு இருக்கா? அது மக்கள் கையில் தான் இருக்குது. போட்டியிட போகிறான்றது போட்டிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது. போட்டிட்டோம், டெபாசிட் வாங்க வரன்றது அவர் போட்டிட்டு எப்படியும் வந்து விஜய் எது தான் நீங்கள் நம்ம ஒரு பாப்புலாரிட்டி கேட்டுக்கிற பட்சத்தில் டெய்லியுமே எங்கே போய் பொதுக்கூட்டம் போட்டாலும் விஜய் பற்றி பேசலாம், தூக்கம் வராது. யார் அண்ணன் தம்பிக்கு 2 பேருமே தூக்கம் வராது. கட்சியோட நிலைப்பாடு தான். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு என்டிகே வரும்போது நல்ல ஆதரவு இருந்துச்சு தமிழ்நாட்டு மக்கள். இப்போ வந்து அப்படியே டிவிக்கே வெதுக்குன்னு அப்படியே தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. புரியல பிரதர். ஃபுல்லாக வந்து டிவிக்கே கட்சியே வந்து டிவிக்கே ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்டிகே தான் சொல்கிறீங்க பிரதர். அதான் அப்புறம் ஒன்றும் இல்லை, கோட் ஆடியோ லான்ச் ஒரு பாட்டு ஒன்று விட்டாங்க எம்பி எலெக்ஷன் டைமில். வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் தம்பி சொல்லிட்டாப்புல, மைக்கு வந்து மறைமுகமாக ஆதரவு சொல்லிட்டாப்புல, சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து இவங்களோட வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகராகட்டும், அஜித் ரசிகராகட்டும், மற்ற கட்சிகளெல்லாம் சேர்ந்து தான் வந்து சீமானோட ஓட்டாக இருந்துச்சு. இப்போ இவர் வந்ததுக்கப்புறமேட்ட அவங்களுடைய இது நாம் தமிழர் கட்சி வாக்கு, அப்புறம் விசிகே வாக்கு, காங்கிரஸோட வாக்கு, இவங்களிடமே டைவர்ட் ஆகிறதுல என்ன வச்சுன்னா கடுமையாக விஜய் வந்து எதிர்க்கிறாங்க பிரதர். சாட்டை துறைமுகம் என்ன சொல்றாருன்னா இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டை விட்டு அகற்றணும்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. 2026 தெரிஞ்சிடும் எந்த கட்சி அகற்றோம், எந்த கட்சி ஆள போகுதுன்னு. பாண்டிச்சேரியில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வராரு. நான் எப்படியும் ஒரு 5,000 பேருக்கு மேலே வருவானுங்க, 10,000 பேர்கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. இப்படி ஷோராக லிமிட்டேஷன் தான் 5,000 பேர் தான் வரலாம், இவ்வளோ தான் வரலாம். அது இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளால் அப்படி இப்படி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நான் 5,000 பேர் இருக்க மாட்டாங்க, அதுக்கு நான் மேலே இருப்பானுங்க, 10,000 கிட்ட பேர் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 5,000 பேர் சொல்லியிருக்கானுங்க. அந்த பேர் விமர்சிக்கிறாங்க அவங்க மட்டும் என்ன சொல்கிறது பண்ணிட்டு விட்டோம். நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்க்க வேண்டாம் என்ன இருக்குது. வரத்துக்கு முன்னாடி அண்ணன் தம்பினாரு, இப்போ ரொம்ப கட்சி அவரை பற்றி மட்டும் பேச விரும்பல. யார் அவர்லாம் ஒரு நாள் சொல்கிற கட்சியாக கற்றுக்கல. இந்த டைம் இப்படி பேசுகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி பேசுவாங்கன்னு யாருக்கு தெரியும், சொல்லுங்கள். சாட்டை துறைமுகனே விஜய் எங்கே நிற்கிறாரோ அவர் எதிர்த்து நான் போட்டி விட நிற்கட்டும், டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ரொம்ப விமர்சனமாக வந்து பேசுறாரு கட்சி. எப்படியோ ஓட்டுக்கு அடுத்தது இந்த தற்கொலைகிட்ட தான் வந்தாகணும், அதுக்கு நண்டு அவர் தான் சொல்லணும். புதுச்சேரியில் நிறைய தடவை வந்திருக்காரு. புதுச்சேரி மக்களாக எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன ஒரு விஷயம்னா அவர் நல்லவர் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அவரோட கீழே இருக்கிற அந்த சர்க்காருன்றவங்கள கீழே வேலை செய்கிறவங்க அவங்களும் நல்லா இருக்கணும். நல்லாலாம் இல்லைன்னா இவர் பேர் கெட்ட பேர் ஆகிடும். அது ஒன்று தான் எங்களோட கொஞ்சம் கருத்து. இது கருத்தாகவே வைக்கிறேன் நான். அது கொஞ்சம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிவிகேக்கு வாழ்த்துக்கள், தலைவருக்கு வாழ்த்துக்கள். இவ்வளோ பேர் தான் மக்களை பார்க்க வரதுக்கு இவ்வளோ பேர் தான் வரல, 5,000 பேர் தான் டோக்கன் கொடுத்து வரல. இதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க? ஒரு புதுசான ஒரு அரசியல். அது இந்த எதிர்கட்சியோட இது தான் சொல்லணும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு நேற்றுலாம் என்ன சொன்னாங்க, ஒரு டோக்கனுக்கு வந்து ரெண்டு பேருன்னாங்க. இப்போ வந்து ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க. அது ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட்டுப்படுத்த முடியாதுங்க. எப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் தான். பார்த்துடலாம், தளபதியை பார்த்தா எல்லாம் ஓகே தான். நிறைய எதிர்ப்புலாம் வருது. அது நல்லது செஞ்சவே எதிர்ப்பு வரும் தானே, இது இயல்பு தானே. நான் இப்போ ஒரு கெட்டது செய்கிறோன்னா அதுக்கு 10 பேர் கூட நிற்பான். நல்லது செய்கிறதுக்கு எதிர்ப்பு கண்டிப்பாக வரும் தான். அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் எதிர்ப்பாக இருந்தாலும் பின்னாடி வந்து அது பாசிட்டிவாக மாறிடும். அவருக்கு ஒரு விஷயமும் அப்படி தான். அவர் ஏற்று அவர் இப்போ இங்கே வந்துட்டார். சைலண்ட்டு தான் ஒரு பெரிய இதுவே. எதிர்கட்சிலாம் கேட்குறாங்க ஊழல் அழிக்க வரான்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் வந்து வேலிண்ட இது படத்தை வந்து பேக்கெட்டில் வச்சுருக்காரு, அதை கேட்க மாட்டாரு, அதெல்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு கட்சியில் இருந்து அவருக்கு அதில் வந்து ஒரு மதிப்பு இல்லாமல், அது அங்கே ஒரு போர்ட்ரேட் அவர் ஆகாமல் இருந்து இந்த கட்சியில் வந்து ஒரு வந்து நல்லது செய்யணும்னு ஒரு வராப்பில் அது வெளியிலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து அது அப்படி தான் இது இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. காலப்போ ஜெயலலிதா சமாதி போனால் ஓகே, குஷி ஆனந்த் ஆதோ அர்ஜுன் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து நீதிமன்றத்தால் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டவங்க. அவங்கள போயிட்டு ஊழல் அடித்து வரேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறது சரியான இல்லைங்க. அவரை எப்படி வந்து அவருக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் இது பண்ணலாம், எப்படி அவரை இது பண்ணலான்றது தான் அவங்களோட மோட்டிவாகவே இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணாலும் இவருக்கு பாசிட்டிவாக மாறிடுது. அது வந்து அவங்களுக்கு தெரியவே மாட்டுது. இதுதான் இவரோட ப்ளஸ். அதுதான் சைலண்ட்டாக இருக்கிறவங்கள நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சைலண்டாக. இப்போ கரூர் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும்.
அதில் வந்து வரல. இல்லை, எனக்கே ஒரு ஆதங்கம் இருந்தது. என்னன்னா ஏர்போர்ட்டில் வந்து அவர் வந்து போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படியே போனது ஓகே தான். இருந்தாலும் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஆற போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. என்னன்னா அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்கும், வேறு மாதிரி ஏதாவது ஆகிருக்கும். அதனால் அந்த இடத்துல அவர் போயிட்டார். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். சாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா தற்கொலைன்னு சொல்கிறாரு, ரொம்ப விமர்சிக்கிறாரு. அவர் விஜய் எங்கே நிற்கிறாரோ அவருக்கு போட்டியாக நான் நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதாவது சைலண்ட் தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. இதெல்லாம் பேச வேண்டிய, இது பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாங்க, அவ்வளோதாங்க. இது ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவாக போயிட்டே இருக்குது. இது சிலது வெளியிலேருந்து பார்க்குறது அப்படி தான் இருக்கும். பாண்டிச்சேரிலையும் டிவிக்கே வந்தால் நல்லா தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நிறைய நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இருக்கிற அரசியல் இதுக்கு தமிழ்நாட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே இப்போ என் தம்பி வராருன்னு வந்து சொல்கிறாள்லாம் இப்போ ஏன் வராருன்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஆளாக வந்திருக்காருன்னா அதுவே போதும். அவங்களாம் இப்போதைக்கு டிஎம்கேவை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டிவிகேன்னு வர்றதுக்கு முன்னாடியே டிவிகேவை இது பண்ண பார்க்குறாங்க. யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. டிவிகே தான் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வருது இந்த வாட்டி. ஏன்னா அவ்வளவும் பொறாமல் இப்போ இங்கே கூட்டினாங்க, எல்லா இடத்துலையுமே கூட்டம் வருது. அதெல்லாம் அவங்க பார்க்க அவங்களுக்கு முடியல. நம்மளும் இத்தனை வருஷமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு கூட்டம் வர மாட்டுது அப்படின்ற ஒரு பொறாமை தான் அவங்களுக்கு. இதே பொறாமையிலே இருந்தால் இப்போ எடுத்துக்கோங்க, என் தம்பின்றாங்க, இப்போ முதுகில் குத்திட்டு போகிறாங்க. திட்டினாங்க அஜித்லாம் ஒரு ஆளா, ரஜினிலாம் ஒரு ஆளானாங்க. இப்போ அவங்க தம்பி ஆகிட்டாங்க. இப்போ அஜித் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா உடனே அஜித்தும் வந்து அவங்களுக்கு இதுவாகிடுவாங்க. மாற்றி அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிறாங்க. யார் என்ன பண்ணாலும் டிவிக்கே தான் வரும். அது இப்போ கூட இப்போ வந்து ரீசெண்டாக சாட்டை வந்து விஜய் பாட்டுக்கு போட்டு குடும்பத்தோடு ஆடின்னு இருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் பண்ண தெரியும். அதுவே வந்து அவர் அரசியலுக்கு வந்தால் ஏற்றுக்க முடியாதா? இதெல்லாம் வந்து அந்த கருத்தே அவர் வேணாம். சாட்டையை பற்றிலாம் பேசாதீங்க, அது சாட்டை இல்லை. அது ஏங்க இதான் நடக்கிறத பற்றி பேர் ஒன்றும் இல்லை. அவர் எதிர்த்து நின்று ஒரு 1000 ஓட்டு வாங்கிட்டாருன்னா ஏதாவது ஒருத்தன் சொல்லினே சுற்றுவான் பாரு, ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன், அந்த மாரி வேணால் நான் எடுத்துக்கிறேன். அப்படி ஒன்று நடக்காது. அவர் ஏதாவது பேச்சுக்கு பேசலாம். யார் என்ன இது பண்ணாலும் தமிழ்நாட்டில் டிவிக்கே வரதை தடுக்க முடியாது. சினிமா அரசியல் கோட்டு படத்துக்கு வந்து இந்த கடைசியாக இதான் ஃபஸ்ட் டைம் அரசியல் விதியாக வர்றாரு. முதல்ல ரெண்டாவது மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க தலைவர் வர்றாருன்னு சொல்லிட்டு. நான் ஒரு ரசிகராக இருந்து இன்றைக்கி தொண்டராக மாறி இருக்கேன். என்ன மாரி நிறைய பேர் மாறி இருக்காங்க. இது ஒரு புது மாற்றமாக இருக்கும். இது வரைக்கும் வந்தவங்க 2 பேர் கட்சி தான் மாறி வந்துனுங்க. புதுசாக வந்தவங்க எதாவது செய்வாங்க நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பார். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. 2027 தளபதி ஆட்சி தான் உட்காரும். தளபதி புதுசாக வராரு, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு புதுச்சேரியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு புதுச்சேரினாலே ஒரு மாதிரி தனி ஸ்பெஷல் ஒரு மரியாதை அவருக்கு இருக்குது எப்பயுமே பாண்டிச்சேரினாலே. இது சொல்ல போனால் இங்கே வந்து அரசியலில் வந்து ஒரு கலப்படமாக அரசியல் இருக்குது. எப்படி தலைவர் சொன்னாரோ பாசிசம் அந்தமாரி சொன்னார், அந்தமாரி அரசியல் இங்கே இருக்குது. இதுவும் இங்கே மாறி இங்கே நல்லா ஆட்சி வரணும். முதியோர் பென்ஷனை ஒரு ஆட்சி கொடுக்குறாங்க, இன்னொரு ஆட்சி முதியோர் பென்ஷன் தரமாட்டுறாங்க. அரிசி கொடுக்குறாங்க, 2 அரிசி கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 150 ரூபா கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு அரிசி கணக்கே பார்த்தா 150 ரூபா கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் மாறி வீட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு 5000 அறிவிக்கணும். அது தலைவர் வரணும் கூட்டணியில். அது வந்து அவங்க கட்சி முடிவு பண்ணது, நம்ம முடிவு பண்ணது. மக்கள் ஆதரவு கொடுப்போம். தளபதிக்காக எல்லாருமே ஆதரவு கொடுப்போம். யார் எந்த ஆள் நிற்க வச்சாலும் தலைவரோட முகத்துக்காக மதுரை மாநாட்டிலே சொல்லியிருக்காரு, எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்பேன், என்னோட முகம் தான் நிற்கும் சொல்லியிருக்காரு. அந்தமாரி தான் அவர் யாரை கையை காட்டுறாரோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவோம். அவ்வளோதான். நிறைய பேர் விமர்சிக்காங்க ஒரு கட்சி ஆரம்பித்தா எல்லாம் விமர்சனம் தான் செய்வாங்க. டிஎம்கே இது பண்ணி ஏடிஎம்கே பண்ணியிருக்கு, நிறையா பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அதிகமாக பண்ணது பார்த்தா டிஎம்கே தான். ஒருத்தர் வந்து மேலே வரக்கூடாதுன்னு இது பண்ணுவாங்க, தலைமுறையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அவங்க தான் ஆளுங்க தான் இருக்கணும். பாண்டிச்சேரிலையும் இருக்குது, குடும்ப அரசியல் பாண்டிச்சேரிலையும் இருக்குது. இன்னும் நிறைய தலைமுறை வராங்க. சமூக சேவகர்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து விஜய் பக்கம் போய் நல்லா ஆட்சி கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ பாண்டிச்சேரியிலே பார்த்தா என்ஆர் காங்கிரஸ் 2 கட்சி இருக்குது. இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்குது, பாமக இருக்குது. இங்கே கூட்டணி அமைக்கும்போது விஜயகாந்த் இருந்திருந்தால் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார்.
அவரோட நல்ல மனிதர் வருதுன்னு பார்த்தா தளபதி தான் வராரு. வேறு யாரும் இது வரைக்கும் நல்லது செஞ்சல. ஓட்டுக்கு 500 கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றிடுறாங்க. ஓட்டுக்கு 500 கொடுத்து மாதம் 5000 பிடிங்கிறாங்க. கரண்ட் பில்லு அந்த பில்லுன்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிங்கினாங்க. இதெல்லாம் மாறினா தளபதி வரணும். ஒரு நல்ல தமிழ்நாட்டு